ஓம் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துல்யம் ஸ்ரீராம நாம வராணனே. உலகம் யாவையும் தாமுழா வாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே. எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்திர கிருத்தமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணலோச்சனம் மாருதிம் நமது ராட்சசாந்தகம். அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்துக் காப்பான். இன்னைக்கு நம்ம கம்பராமாயணத்துல பாலகாண்டத்துல திருஅவதார படலத்துல 87வது பாட்டு பார்க்க போறோம். வைத்தது தரைமிசை மரித்தும் அவ்வழி தைத்தது பூதம் அத்தவனும் வேந்தனை உய்த்தனல் அமிர்தினை உரிய மாதர்கட்கு அத்தகு மரபினால் அழித்தியால் என்றான். இதான் பாட்டு. இப்ப பதம் பிரிச்சு பொருள் பார்க்கலாம். பூதம் தரைமிசை வைத்தது, அவ்வாறு தோன்றிய அந்த பூதம் அப்பொன் தட்டத்தை தரையின் மேல் வைத்தது. மரித்தும் அவ்வழி தைத்தது, திரும்பவும் அந்த விதமே வந்த விதமே அந்த வேள்வி தீயினுள் சென்று மறைந்தது. அத்தவனும் உய்த்த நல் அமிர்தினை, அந்த கலைக்கோட்டு முனிவனும் பூதம் கொடுத்த நல்ல அமுத பிண்டத்தை உரிய மாதர்கட்கு, உனக்குரிய பட்டத்து அரசியர்களுக்கு அத்தகு மரபினால், மூத்தவள் இளையவள் என்ற முறைப்படியே அழித்தியால் என்றான், கொடுப்பாயாக என்று கூறினான். இப்ப நம்ம இந்த பாட்டுல இருக்கக்கூடிய நயங்களை பார்க்கலாம். எப்படி நம்ம போன பாட்டுல தீ எரி பங்கியும் சிவந்த கண்ணுமாய் ஏ என பூதம் ஒன்று எழுந்தது ஏந்தியே அப்படின்னு பார்த்தோமோ, அந்த அப்பேற்பட்ட பூதம், அந்த மாதிரியாக தோன்றிய பூதம் பொன் தட்டத்தை வேள்வி சாலையின் தரையின் மீது வைத்தது அப்படின்னு சொல்றாரு. இதுல தைத்தல், அதாவது திருப்பி தைத்தது பூதம் அப்படின்ற இடத்துக்கு, அப்படின்ற வார்த்தைக்கு நம்ம என்ன அர்த்தம் பார்க்கிறோம்? திரும்ப வேள்வி தீயினுள் சென்றது, உள்ளே சென்றது, உட்புகுந்தது அப்படின்னு அர்த்தம் பார்க்குறோம்ல. இந்த தைத்தல்ங்கிற சொல்லுக்கு நிறையா பொருள் இருக்கு. நம்ம ஆத்திச்சூடியில் தையல் சொல் கேளேல் அப்படிங்கிறதுலையே நான் அது எல்லாத்தையும் சொல்லியிருப்பேன். அதாவது ஒன்று நம்ம துணி தைக்கிறதுன்னா ஒன்று சேர்க்கறதுங்கிற பொருளும் இருக்குது, பிரிக்கிறது அல்விகுதி எதிர்மறையிலையும் வரும், அதனால பிரிக்கிறதுங்கிற பொருள்லையும் இருக்குது. பொதுவாகவே நமக்கு துணி தைக்கிறது, அந்த தையல் இடுதல், அதான் ஒரு பொருள் தானே தெரியும். இதை தவிர ஆணி முதலிய அதெல்லாம் அடிக்கிறது, இல்லாட்டி இணைத்தல், படைத்தல், இடுதல், வலை பின்னுதல், தொடுத்தல், அப்புறம் பூ கோர்த்தல், அலங்கரித்தல், சித்தரித்தல், பதித்தல், உடுத்தல், இது தவிர உட்புகுதலும் இருக்கு. அதாவது குடைதல் அப்படிங்கிறதுக்கே நான் சொல்லியிருப்பேன். அதாவது குடைதலுக்கு ஏன் நீராடுதல்ன்ற பொருள் வருதுன்னா, உள்ள மூழ்கி நீராடுவது, ஒரு குளத்துக்குள்ளேயோ அப்படியே உள்ள குதிச்சு நம்ம மூழ்கி நீராடுறோம்ல, அந்த குதிக்கிற செயல் உள்ள கொடையஞ்சு உள்ள போற மாதிரி இருக்குல்ல, அதனால அது குடைதல்ங்கிறது நீராடுதல்ங்கிற பொருள் எப்படி வருதோ அந்த மாதிரி இங்க தைத்தலுங்கும் உட்புகுதல்ங்கிற ஒரு பொருள் இருக்கு. அதனாலதான் இப்ப அம்பு தைத்தது அப்படின்னு சொன்னா அம்பு உள்ளே சென்றது அப்படிங்கிற பொருள். அந்த மாதிரி இங்க தைத்தது பூதம் அப்படின்னா வேள்வி தீயின் உள் புகுந்தது அப்படிங்கிற பொருள்ல சொல்றாரு. அதே மாதிரி வைத்தது, அதாவது வைத்தது தரைமிசை அப்படின்னு நம்ம வைத்ததுக்கு கீழே வைத்தது, தரையில் வைத்தது அப்படின்னு பொருள் சொல்றோம்ல. இதை தவிர செலுத்துதல் அப்படிங்கிற பொருளும் இருக்கு. ஆனா இங்க நம்ம தரையின் வேள்விச்சாலையின் தரையில் வைத்தது அப்படின்னு பொருள் கொள்றோம். அதே மாதிரி அழித்தியால், ஆள்ங்கிறது அசைச்சொல், அழித்தி அப்படின்னா வழங்கி அப்படின்னு அர்த்தம், கொடுத்து. நம்ம ஏற்கனவே கம்பராமாயணத்துல 209வது பாட்டுல எனக்கு அந்த மாதிரியான ஒரு வழியை சொல், வழங்கு அப்படின்னு இவரு தசரதன் வசிஷ்டர்கிட்ட சொல்ற பாடல் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். அதை படிக்கிறேன் கேளுங்க. என்னமா முனிவன் கூற எழுந்த பேர் உவகை பொங்க மன்னர் மன்னன் அந்த மாமுனி சரணம் சோடி உன்னையே புகழ் புக்கேனுக்கு ஒருகன் அடைவதுண்டோ அன்னதற்கு அடியனன் செய்யும் பணி இனிது அழித்தி என்றான் அப்படின்னு பார்த்த பாட்டுல நம்ம எப்படி அவன் எனக்கு ஒரு பரிகாரம் வழங்கு, அவனை எப்படி இங்க கூட்டிட்டு வர்றது, அந்த வழியை வழங்கு அப்படின்னு கேட்கிறாருல, அந்த மாதிரி இங்க அழித்தியால் என்றான் அப்படின்னா எனக்கு கொடுப்பாயாக, நீ கொண்டு சென்று உன்னுடைய பட்டத்து மகிழ்ச்சி 3 பேர்களுக்கும் இதை வழங்குவாயாக அப்படின்னு சொல்றாரு. இதுல எப்படி வழங்கணும் அப்படின்னா அத்தகு மரபினால் அப்படின்னு சொல்றாரு. அது என்ன மரபு அப்படின்னா, மூத்த மரபுனாலே என்னது, மூத்தவர்களுக்கு முதலிலும் அடுத்து உள்ளவர்களுக்கு அடுத்தும் இறுதியில் இளையவர்களுக்கும் கொடுப்பதுதான், வழங்குவதுதான் மரபு. அந்த முறைப்படி குடு அப்படின்னு சொல்றாரு கலைக்கோட்டு முனிவர். நம்ம பொதுவாகவே நம்ம சனாதன தர்மத்தின்படி நம்ம இப்போ பெரியவங்க உட்காந்து, நம்ம வீட்டுக்கு யாராவது பெரியவங்க வந்தாங்கன்னா வயசுலயே இருக்கிறதுலே பெரியவங்க அவங்கெல்லாம் உட்காந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம உட்காரணும். இப்போ அதே மாதிரி இப்போ அன்னம் நம்ம சாப்பிட்ற பந்தி பரிமாறுற இடத்துல
அந்த பந்தியில் எல்லாரும் உட்காந்துருக்காங்க. இருக்கிறதுலையே வயசில் மூத்தவர், இல்லாட்டி அனுபவத்தில் மூத்தவர், இல்லாட்டி குருமார்கள், ரொம்ப மரியாதைக்குரியவர்கள், அந்த மாதிரியானவர்கள் முதல்ல அன்னத்தில் கை வச்சதுக்கப்புறம் தான் நம்ம கையை வைக்கணும். அது வரைக்கும் நம்ம தொடவே கூடாது. அதுதான் மரபு. அந்த மரபின்படி நீ இந்த சோற்றுத்திரளை பிண்டத்தை கொடு அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ நான் பாட்டை இன்னொரு படிக்கிறேன், கேளுங்க. வைத்தது தரைமிசை மரித்தும் அவ்வழி தைத்தது பூதம் அத்தவனும் வேந்தனை உய்த்தனல் அமிர்தினை உரிய மாதர்கட்கு அத்தகு மரபினால் அழித்தியால் என்றான். இன்னொரு நாள் இன்னொரு பாட்டு பார்க்கலாம். ஓம் சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககனசத்ரசம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகி ஹிருத்யானகம்யம் வந்தே விஷ்ணும் பவபயஹரம் சர்வலோகைகநாதம். உம்பரோடு இம்பர்காரும் உலகம் ஓர் ஏழும் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி இறைஞ்சி நின்று ஏவல் செய்ய தம்பியரோடும் தானும் தருமமும் தரணி காத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்த வள்ளல். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதஸ்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்திஹி. ஓம் சர்வேஷாம் ஸ்வஸ்திர்பவது சர்வேஷாம் சாந்திர்பவது சர்வேஷாம் பூர்ணம் பவது சர்வேஷாம் மங்களம் பவது. ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்திஹி. ஓம் சர்வே பவந்து சுகினः சர்வே சந்து நிராமயாः சர்வே பத்ராணி பஷ்யந்து மா கஷ்சித் துக்கபாக் பவேத். ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்திஹி.